கட்சியிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க நேரடியாக. சரிங்களா? இப்போ பாருங்கள் சார், இது 5 வேட்பாளர் இருக்காங்க. 5 வேட்பாளருக்கும் 5 ஸ்டோர் ஆகக்கூடிய இடத்த காமிச்சிருக்கிறேன். இப்போ 5 பேருக்கு 5 சுவிட்சு கொடுத்துருக்கேன். ஆப்ரேட் பண்ணுறாங்க எல்லா கட்சி தலைவர்களும் வந்து எந்த சின்னமும் யாருக்கு விழுலப்பா அப்படின்றாரு. இப்போ தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இப்போ நான் வந்து 5ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போகிறேன். 5ஆம் நம்பரில் வேட்பாளருக்கு ஸ்டோர் ஆகுது, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது, போட்டா உங்களை எடுக்குது. இதுதான் போட்டா கேமரா. சரிங்களா? இதில் வந்து ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் அம்மாவும் கவனித்து பாருங்கள். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறார். 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 3ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 2ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். இதே இது இப்படி மறைஞ்சிருந்தால் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மக்களே? இப்போ 5 ஓட்டு போட்டிருக்கிறோம். இப்போ எந்த சுவிட்ச் அமுக்கினாலும் ஆப்ரேட்டிங்கில் ஆகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 5ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 3ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 2ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். சரி, இப்போ மறைஞ்சிருந்துச்சு. கரெக்டாக தானே சார் எங்கேருந்து இப்படி காமிச்சிருவாங்க. காமிச்சிட்டு இப்போ திருத்துத்தனம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? இது வந்து திருத்துத்தனம் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்சு. இதை செல்ஃபோன் மூலமாக பயன்படுத்தலாம், டைமர் மூலமாக பயன்படுத்தலாம், எப்படி வேண்டாலும் பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ இந்த 4 வேட்பாளருக்கு ஓட்டு விழுகாது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இப்போ நான் பாருங்கள் ஓட்டு போடுறேன். 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 2ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஒரு பீப் சவுண்டு வரும், லைட் வரும். ஓட்டு அவருக்கு விழுகாது. 1ஆம் நம்பரில் போய் சேவ் ஆகுது. கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது, கரெக்டாக போட்டா இருக்குது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 3ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போகிறேன். அவருக்கு பிபி சவுண்ட் லைட் வந்துச்சு. ஓட்டு வந்து 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு போய் ஸ்டோர் ஆகுது. கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். பிபி சவுண்ட் லைட்டிங் வந்துச்சு. 1ஆம் நம்பரில் போய் ஸ்டோர் ஆகுது. கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 5ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். இப்படி தான் ஜெயலலிதா அம்மா வந்து 40 சீட்டு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னது இந்த மாதிரி போர்ச்செடி தனமும் திருட்டுத்தனம் பண்ணி தான் செவிச்சிருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து இதை பார்த்துட்டீங்க. நீங்கள் பார்க்குறீங்க. இதை ஸ்கேன் பண்ணி இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். 15 ஓட்டில் 15 ஓட்டு. அப்போ 5 ஓட்டு எப்படி ஒரு ஆளுக்கு போச்சு? நீங்கள் பூத்துக்குள்ளே ஆள் எக்ஸ்ட்ரா போனால் தான் கள்ள ஓட்டுன்னு நினைப்பீங்க. மிஷினுக்குள்ளே எப்படி 15 ஓட்டில் எப்படி லீடிங் ஆகிறாரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அப்போ 7 ஓட்டு லீடிங்கில் வெற்றி பெற்றிருக்கிறாரு 1ஆம் நம்பர் வேட்பாளர். அப்போ இந்த 4 வேட்பாளர்களுடைய ஓட்டை எப்படி திருடி அதை இது பண்ணியிருக்கான்னு பார்த்துக்குவோம். இதை பார்ப்போம். இதை பார்த்துக்கிடுவோம். இதை தில்லுமுள்ளு நடக்குதுன்னு சொல்லிட்டோம். இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 100 ஓட்டு நேரடி ஒளிபரப்பில் போடட்டும். அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே வந்து ஓட்டு போடும்போது இந்த இவிஎம் மிஷினில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி காமிக்கிறேன். அப்போ நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க, என்னையா இருந்தாலும் ஜெயபாண்டி இவிஎம் மிஷினில் ஓட்டு போடாமலே ஜெயபாண்டி எப்படி வெற்றி பெற்றார்? கண்ட்ரோல் பட்டனை ஸ்டாலினே ஆன் பண்ணுறாரு நேரடி ஒளிபரப்பில். அவரே வந்து ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் பண்ணி கண்ட்ரோல் பட்டனையும் ஆன் பண்ணி 500 ஓட்டு போடுறாரு. அந்த 500 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 300 ஓட்டில் எப்படி வெற்றி பெறுவான்? அதுதான் நம்ம நேரடியாக பார்த்தோம். என்னுடைய மிஷினு மட்டும் இல்லை, இந்த மிஷின் இருக்குல்ல, இந்த மிஷினு 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது என்றதுக்கு தான்
ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வந்து இந்த இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். இந்த இவிஎம் மிஷினை வைத்து ஓட்டை திருட முடியும்னு திருடி காமிச்சிருக்கேன். அதனால் கண்ட்ரோல் பட்டனை ஸ்டாலின் ஆன் பண்ணுறாரு, ஓட்டு போடுற சுவிட்சையும் அவரே ஆன் செய்கிறாரு. அப்போ என்னடா நம்ம படிப்பறிவு இல்லாதவங்க கூட சட்டம் தெரியாதவங்க கூட நேரடி ஒளிபரப்பில் ஸ்டாலின் வந்து கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணிட்டு ஓட்டு போடுற சுவிட்சையும் டிஎம்கேக்கு ஆன் பண்ணி 100 ஓட்டு போடுறாரு. இப்படி 5 பேர் ஆளுக்கு 100 ஓட்டு, எடப்பாடி, ராகுல் காந்தி, மோடி, இப்படி 4 பேர் ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஓட்டே போடாமல் 300 ஓட்டில் வெற்றி பெறான் என்றால் அப்போ இந்த மிஷினு எவ்வளோ பெரிய போர்ஜரியான மிஷினு என்பது தெரியணுமன்றதுக்கு தான் தேர்தலை தள்ளி வைங்க. இத்தனை வருஷமாக ஆண்டவங்க படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? 10, 11, 12 படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? அதை 75 நாளைக்குள்ள கொடுத்துட்டு நீங்கள் தேர்தலை நடத்தலாம், வேட்பாளராக நிற்கலாம் என்றதை சொல்லிவிட்டு இந்த இவிஎம் மிஷினுடைய விளக்கத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 6 ஏடிஜே நீதிமன்றம், ஜெயம் 1 நீதிமன்றம், ஜெயம் 2 பிடிஜே, 6 ஏடிஜே சிபிஐ கோர்ட். அனைவரும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு இந்த இவிஎம் மிஷினில் கல்லோட்டு போட வேணாம், நல்ல ஓட்டவே கல்லோட்டு ஆக்கிறது தான் நான் ஜெயலலிதாவும் கருணாநிதியை வச்சு டெமோ காமிச்சிருக்கிறேன். என்னுடைய இவிஎம் மிஷின் அதுலேயும் காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த நடைமுறையில் இருக்கிற மிஷின்லேயும் குற்றம் செய்ய முடியும்னு நிரூபித்து காமிக்க இருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு டெக்னாலஜி தெரியாத மக்களை ஏமாற்றுவது தேச விரோத குற்றம். தேசிய கொடியை எரிப்பதை காட்டிலையும் மகாத்மா காந்தி அடித்து அசிங்கப்படுத்துறதை காட்டிலையும் இந்த இந்தியாவில் இருக்கிற பாமர மக்கள், டெக்னாலஜி தெரியாத மக்களை ஏமாத்துகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தேசிய குற்றம். அது மன்னிக்க முடியாத குற்றம். அரசு ஊழியர்லேருந்து எல்லா பேருமே சேர்ந்து ஒரு டெக்னாலஜி தெரியாத மக்களை ஏமாத்துறது மன்னிக்க முடியாத குற்றம். ஆகையால் தேசிய கொடியை எரித்தவன் குற்றவாளியா, டெக்னாலஜி தெரியாத மக்களை புறாத்தையும் ஓட்டு போட சொல்லி மிஷின் மூலமாக ஓட்டை திருடி ஆடுவது குற்றமா என்று நிரூபிப்பதற்கு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தேசிய கொடியை எரிச்சிருக்கிறேன். மதுரை கலெக்டரை அற நிர்வாணமாக அசிங்கமாக யூடியூப்பில் பதிவு பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி, மதுரை ரிப்போர்ட்டருக்கும் தருமபுரி ரிப்போர்ட்டருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி, அரசியல்வாதிகளுக்கும் செல்ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன். கலெக்டர் அற நிர்வாணமாகவும் அசிங்கமான வீடியோவை கலெக்டருக்கு அனுப்பிட்டு மதுரை கலெக்டருக்கு அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டு இரவும் பகலும் விடாமல் ஃபோன் பண்ணேன். உண்மையில் கலெக்டர் வந்து நேர்மையான ஆளாக இருந்தால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வீட்டுக்கு வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து அசிங்கமான வீடியோ போட்டு 24 நேரம் ஃபோன் பண்ணுவதற்கு உனக்கு என்னடா கிறுக்கு பிடிச்சிச்சா அது பிடிச்சதான்னு செருப்பை கலத்தி கூட அடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்படுவதற்காக நான் இந்த குற்றத்தெல்லாம் செய்தேன் என்று ஜெயம் 1 நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே 16/2 வாய்தாவில் என்னை கேள்வி கேட்டிருந்தார். அதுக்குள்ளே விசாரணை நகல் கொடுங்கன்னு கேட்டேன், கொடுக்கல. லெட்ரு மூலமாக எழுதி கேட்டிருக்கிறேன். எனக்கு லெட்ரு மூலமாக விசாரணை நகலை எனக்கு அனுப்புவாங்கன்னு நம்புகிறேன். 6 ஏடிஜே நீதிமன்றம் 27/2 வாய்தாவில் ஜெயபாண்டியுடைய பத்திரத்தை அடிப்படையில் உத்தரவிட வேண்டும். தமிழ்நாட்டில் அரசியலில் நிற்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதியும் உத்தரவிட்டு 75 நாளைக்குள்ளே யார் நிரூபிக்கிறாங்கன்றதை பொறுத்திருந்து அனைவரும் பார்த்து மக்கள் பயனடைகிறாங்களா இல்லையா என்று பார்த்துட்டு அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு தேர்தலை நடத்தலாம். தமிழ்நாட்டு தேர்தலை தள்ளி வையுங்கள். 5 நீதிமன்றத்துக்கும் வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.